2 கோடிகளுக்கு அதிக பெறுமதி வாய்ந்த குஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து அதை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற ஒரு இலங்கை விமான பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து அந்த போதைப் பொருளை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்ல வந்த இருவரும் இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விமான பயணி 26 வயதுடைய மானிப்பாய் பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவர் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருபவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 12:35 மணிக்கு தாய்லாந்து பேங்காக் நகரில் இருந்து தாய் விமான சேவையின் TG-307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பயணப்பையில் உள்ளே போலியான அடிப்பகுதியில் குஸ்போதை பொருள் 2 கிலோகிராம் 116 கிராம் அளவில் 2 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதன் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து இந்த போதைப் பொருள் மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்ல மேலும் இருவர்கள் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கடையில் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானதை அடுத்து அவர்களை இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த இருவர்களும் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் ஒருவர் அந்த பகுதியில் தொழில்நுட்ப கைவிளைஞராக பணியாற்றும் 43 வயதுடையவர். மற்றவர் 36 வயதுடைய வாகன ஓட்டி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக மூவரையும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.